ராதிகா, திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் இப்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டமானது தேர்தலில் எதிர்பாராத தோல்விக்கு பிறகும் தேர்தலில் திமுகவின் கணிப்பு தவறானது எப்படி என்றும், முக்கியமான அமைச்சர்கள் 15 பேர் தோல்வியடைந்தது எப்படி மற்றும் கொளத்தூர் தொகுதியில் ஏற்பட்ட தோல்வி ஆகியவை குறித்து இன்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தி எந்தெந்த பூத்களில் எந்தெந்த தொகுதிகளில் என்னென்ன பின்னடைவுகள் ஏற்பட்டன, அடுத்த கட்டமாக அந்த தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது மற்றும் திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு, திமுக அதிமுகவில் 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் திமுக கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு விலகி போயுள்ள சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக திமுகவை வலிமைப்படுத்துவது, தேர்தலை அடுத்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்வது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில், தேர்தல் தோல்விக்கு பிறகு நடைபெறும் முதல் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதால் இந்த கூட்டத்தில் விமர்சனங்களும் மற்றும் பல்வேறு கருத்துக்களும் குற்றச்சாட்டுகளும் புகார்களும் வழக்கமாக அனல் பறப்பது வழக்கம். இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் முன்பாக தோற்ற மாவட்டங்களில் தோற்ற தொகுதிகளுக்கு என்னென்ன காரணம், அங்கு கட்சியின் நிர்வாகிகளின் செயல்பாடு எவ்வாறு இருந்தது, திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது மேல்மட்ட அதிகார வர்க்கம் எவ்வாறு திமுகவோடு இணைந்து செயல்பட்டது, எந்த இடங்களில் செயல்படவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சரமாரியான புகார்களை திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் மாவட்ட செயலாளர்கள் வைக்க இருக்கிறார்கள். இதனால் புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் புதிய நிர்வாகிகள் ஆகியோர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பல மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 8-9 மாவட்டங்களில் திமுகவில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாத சூழ்நிலையில் அந்த மாவட்டங்களில் தேர்தல் முடிவுகளை முன்னரே ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தும் கணிக்க தவறியது ஏன் என்று அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோரிடம் இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி கேட்க இருக்கிறார். சென்னையில் மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுவது சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி மற்றும் துறைமுகம் தவிர அனைத்து தொகுதிகளையும் இழந்ததற்கு காரணம் என்ன என்பது குறித்து சென்னை மாவட்ட செயலாளர்களிடமும் இன்று மிக முக்கியமான ஆலோசனையை மற்றும் அவர்களுடைய அறிக்கையை கேட்க இருக்கிறார். தோல்வி அடைந்த மாவட்டங்களில் தோல்விக்கான காரணங்கள் தொடர்பான அறிக்கையை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்னொன்று, காங்கிரஸ் பாதியிலேயே தேர்தல் முடிந்தவுடன் கைகழுவி விட்டு சென்ற நிலையில் அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எத்தகைய வியூகத்தை எடுப்பது மற்றும் திமுக அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டதால் திமுகவுக்கு ஏற்பட்டுள்ள அந்த அவப்பெயரை எவ்வாறு களைவது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த அவர்களின் கருத்துக்கள், ஆலோசனைகளை இன்று திமுக தலைமை கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் வியூகம் குறித்து முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே ஆளும் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து விட்ட சூழ்நிலையில், தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் தான் திமுக இப்போது இருக்கிறது. அடுத்த கட்டமாக இருக்கும் கூட்டணி கட்சிகளை எவ்வாறு தக்க வைப்பது, புதிய கட்சிகளை எவ்வாறு இணைப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தி மிக முக்கியமான நிர்வாக ரீதியான முடிவுகள் மற்றும் தோல்விக்கான காரணம், புதிய சக்தியாக எழுச்சி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தை திமுக எவ்வாறு எதிர்கொள்வது என்றும், எதிர்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சுணக்கம், தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும். இதே போல தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் ஏற்கனவே பழைய கூட்டணி கட்சிகளான விசிக, காங்கிரஸ் மற்றும் சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளோடு எவ்வாறு இணைந்து செயல்படுவது அல்லது விலகி செயல்படுவது என்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு பல்வேறு விதமான திமுகவின் எதிர்காலம் குறித்து மிக முக்கியமான ஆலோசனை மற்றும் முக்கிய முடிவுகள் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் அண்ணா அறிவாலயம் மிகவும் பரபரப்பாக சூழ்நிலையில் இருக்கிறது. ராதிகா.